Welcome to Chandru Maths. RRB NTPC undergraduate level recruitmentக்கான official notification release ஆயிடுச்சு. இதுல இந்தியா ஃபுல்லா 3445 வேகன்சிஸ் இப்போதைக்கு இருக்குது. கண்டிப்பா இந்த வேகன்சி வந்து டபுள் ஆகிறதுக்கு அதிகமான சான்ஸ் இருக்குது. ஈவன் 10,000 கிட்ட கூட இந்த வேகன்சிஸ் போகலாம். ஓகே, அதனால வேகன்சி கம்மி அப்படிங்கிற மாதிரி யாரும் அப்ளை பண்ணாம இருந்துறாதீங்க. ஸோ இந்த ரெக்ரூட்மெண்ட்டுக்கு வந்து பாத்தீங்கன்னா 12th கம்ப்ளீட் பண்ணிருக்கக்கூடிய மேல் ஃபீமேல் பிடபிள்யூ கேண்டிடேட்ஸ் எல்லாருமே எலிஜிபிள் தான். எல்லாருமே வந்து அப்ளை பண்ணலாம். இதுல வந்து எஸ்எஸ்சி ஆஸ்பிரண்ட்டுக்கு ஒரு மிகப்பெரிய அட்வான்டேஜ் இருக்குது. ஏன்னா எஸ்எஸ்சி சிலபஸும் இதுக்கு இருக்கக்கூடிய சிலபஸும் அப்படியே சேம் தான். இதுல இங்கிலீஷ் இருக்காதே தவிர மற்றபடி மேத்ஸ், ரீசனிங், ஜிகே தான் இருக்க போகுது. ஸோ நீங்க ஆல்ரெடி ஒரு எஸ்எஸ்சி ஆஸ்பிரண்டா இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பா இந்த எக்ஸாமுக்கு நீங்க அப்ளை பண்ணி உங்களோட ப்ரிப்பரேஷனை வந்து அப்படியே கண்டினியூ பண்ணுங்க. ஏன்னா இப்போ வந்து எஸ்எஸ்சியோட கேலண்டர் வந்து எப்போ ரிலீஸ் ஆகும் அப்படிங்கிற மாதிரி தெரியாது. அடுத்து எப்போ எந்த எஸ்எஸ்சி எக்ஸாம் வரும் அப்படிங்கிறது தெரியாது. அதனால நீங்க அந்த டைம்ல இந்த எக்ஸாமுக்கு வந்து ஃபோக்கஸ் பண்ணுங்க. கண்டிப்பா இதுல செலக்ட் ஆனாலுமே உங்களுக்கு வந்து பெர்மனண்டா தமிழ்நாட்டிலேயே போஸ்டிங் போட்டுருவாங்க. இதுவுமே வந்து நல்ல சேலரி இருக்கக்கூடிய நல்ல போஸ்ட் தான். அதுக்கப்புறம் இதுல நீங்க ஒரு டிஎன்பிஎஸ்சி ஆஸ்பிரண்டா இருந்தாலுமே உங்களுக்குமே அட்வான்டேஜ் இருக்குது. ஏன்னு பாத்தீங்கன்னா இதுல வந்து தமிழ்லயே கொஸ்டின் கேட்பாங்க. அதுக்கப்புறம் ஜிகேக்கான வெயிட்டேஜும் இதுல கொஞ்சம் அதிகம். அப்படினால இருக்கக்கூடிய இன்னும் கொஞ்ச நாள்ல, அதாவது இப்போ இந்த எக்ஸாமுக்கு வந்து பாத்தீங்கன்னா மினிமம் 6ல இருந்து 8 மாசம் வந்து டைம் இருக்குது. அதுக்கப்புறம் தான் எக்ஸாம் நடக்கும். ஸோ அந்த டைம்ல வந்து நீங்க மற்ற சிலபஸ் எல்லாம் கம்ப்ளீட் பண்ணிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பா உங்களாலுமே செலக்ட் ஆக முடியும். அது மட்டும் இல்ல, நீங்க ஒரு ஃப்ரெஷரா இருந்தாலுமே இந்த எக்ஸாம் வந்து டார்கெட் பண்ணலாம். இப்பதான் வந்து நான் காம்படிட்டிவ் எக்ஸாமே எழுத போறேன், இது வரைக்கும் நான் இந்த எக்ஸாமுக்கும் படிச்சதும் இல்லை எழுதுனதும் இல்லை அப்படின்னா கூட இந்த எக்ஸாமுக்கு அப்ளை பண்ணி படிங்க. ஏன்னா நீங்க சிலபஸை கம்ப்ளீட் பண்றதுக்கு 4 மாசம் போதும். 120 நாளுக்கான ஸ்டடி ஸ்ட்ராட்டஜி என்ன அப்படிங்கறத நான் சொல்ல போறேன். ஸோ இதுக்கு எக்ஸாமுக்கு இன்னும் மினிமம் 5ல இருந்து 8 மாசத்துக்கிட்ட இருக்குது. ஸோ அப்படிங்கறனால நீங்க இப்ப இருந்து ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பிச்சாலும் கண்டிப்பா உங்களால இதுல வந்து போஸ்டிங்கே வாங்க முடியும். ஓகே, ஸோ இந்த வீடியோல இந்த ரெக்ரூட்மெண்ட் பத்தின A to Z இன்ஃபர்மேஷன் பார்க்க போறோம். அதாவது இதுக்கான எலிஜிபிலிட்டி என்ன, செலக்ஷன் ப்ராசஸ் என்ன, சிலபஸ் என்ன, மெடிக்கல் ஸ்டாண்டர்ட் என்ன, ஸ்கில் டெஸ்ட் எப்படி இருக்கும், இந்த எல்லா டீட்டெயிலும் பார்க்க போறோம். அடுத்ததான் இந்த சிலபஸை கம்ப்ளீட் பண்றதுக்கான 120 டேக்கான ஸ்டடி ஸ்ட்ராட்டஜி, டைம் டேபிள் என்ன அப்படிங்கிறதையும் பார்க்க போறோம். அதனால இந்த ஒரே வீடியோல உங்களுக்கு எல்லா இன்ஃபர்மேஷனும் இருக்கிறதுனால வீடியோ கண்டிப்பா லென்த்தா தான் இருக்கும். பட் வீடியோவை ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாத்தீங்கன்னா உங்களால எல்லாத்தையுமே வந்து தெரிஞ்சுக்க முடியும். ஸோ இந்த ரெக்ரூட்மெண்ட் மாதிரி கிராஜுவேஷன் லெவலுக்கு ஒரு நோட்டிபிகேஷன் ரீசெண்டா தான் வந்துருந்துச்சு. இதுல வந்து டோட்டலா 8113 வேகன்சிஸ் இருக்குது. ஏதாச்சும் ஒரு டிகிரி முடிச்சவங்க இதுக்கு வந்து அப்ளை பண்ணலாம். இன்னும் அப்ளிகேஷன் ஓப்பன்ல தான் இருக்குது. இதுக்கு நீங்க அப்ளை பண்ணணும்னு நினைச்சீங்க அப்படின்னா இந்த பிளேலிஸ்ட்டை பாத்துருங்க. RRB NTPC அப்படிங்கிற பிளேலிஸ்ட்டை பாத்துருங்க. டிஸ்கிரிப்ஷன்ல அதுக்கான லிங்க் கொடுத்துருக்கேன். அந்த பிளேலிஸ்ட் ஓபன் பண்ணீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் இந்த வேகன்சிக்கான A to Z இன்ஃபர்மேஷன் இருக்கும். அதுலயுமே அதுக்கான ஸ்டடி ஸ்ட்ராட்டஜி கொடுத்துருப்பேன். அதுக்கப்புறம் நீங்க RRB எக்ஸாமுக்கு அப்ளை பண்ணணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் அக்கௌண்ட் கிரியேட் பண்ணணும். அது எப்படி கிரியேட் பண்ணணும் அப்படிங்கிறது வந்து இந்த வீடியோல சொல்லியிருப்பேன். அடுத்து இந்த எக்ஸாமுக்கு எப்படி அப்ளை பண்ணணும் அப்படிங்கறத வந்து இந்த வீடியோல சொல்லியிருப்பேன். ஓகே, இதே மாதிரி இப்போ வந்திருக்கக்கூடிய இந்த அண்டர் கிராஜுவேட் லெவலுக்குமே வந்து நான் அப்ளை பண்ற வீடியோ போடுறேன். அதை பார்த்துட்டு அதுக்கப்புறம் தெளிவா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டு அப்ளை பண்ணுங்க. ஓகே, இதுக்கான அப்ளிகேஷன் ஆல்ரெடி ஓப்பன் ஆயிருச்சு. 21/9/2024 இருந்து 20/10/2024 வரைக்கும் நீங்க அப்ளை பண்ணிக்கலாம். ஒருவேளை அப்ளை பண்றப்போ எதுவும் மிஸ்டேக் பண்ணிட்டீங்க, அதை கரெக்ஷன் பண்ணணும் அப்படின்னா அதுக்கான கரெக்ஷன் விண்டோவும் ஓப்பன் ஆகும். ஸோ அது எப்போ ஓப்பன் ஆகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா 23/10 இருந்து 1/11 வரைக்கும் ஓப்பன்ல இருக்கும். பட் நீங்க வந்து இந்த மாதிரி 2வது வாட்டி கரெக்ஷன் பண்றதுக்கு எக்ஸ்ட்ரா அமௌண்ட் பே பண்ற மாதிரி இருக்கும். அதனால ஃபர்ஸ்ட் டைம் அப்ளை பண்றப்பவே என்ன பண்ணணும் அப்படிங்கறத தெளிவா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டு அப்ளை பண்ணுங்க. அதுக்கு நான் போட போற வீடியோவை பார்த்துட்டு நீங்க வந்து அப்ளை பண்ணுங்க. ஓகே, இது வரைக்கும் நம்ம சேனல் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ இந்த ரெக்ரூட்மெண்ட்ல டோட்டலா 4 போஸ்ட் தான் இருக்குது. அதாவது 4 விதமான போஸ்ட் இருக்குது. அதுல வந்து பாத்தீங்கன்னா கமர்ஷியல் கம் டிக்கெட் கிளர்க்கு, அக்கௌண்ட்ஸ் கிளர்க் கம் டைபிஸ்ட், ட்ரெயின்ஸ் கிளர்க்கு, ஜூனியர் கிளர்க் கம் டைபிஸ்ட், இந்த 4 விதமான போஸ்ட் இருக்குது. இந்த 4 விதமான போஸ்ட்டுக்குமே ஒரே ஏஜ் லிமிட் தான். ஓகே, அதாவது நீங்க வந்து UR இல்லைன்னா EWS கேட்டகரியில் இருந்தீங்க அப்படின்னா 18ல இருந்து 33 வயசுக்குள்ள இருக்கணும். இதுல நீங்க OBC இல்லைன்னா SC ST கேட்டகரியில் இருந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஏஜ் ரிலாக்சேஷன் உண்டு. பிடபிள்யூ கேண்டிடேட்டுக்குமே வந்து ஏஜ் ரிலாக்சேஷன் உண்டு. ஓகே, ஸோ இப்போ நம்ம வித் ஏஜ் ரிலாக்சேஷனோட டேட் ஆஃப் பர்த் எப்படி இருக்கணும் அப்படிங்கிறத பார்க்கலாம். நீங்க எந்த கேட்டகரியில இருந்தாலும் 1/1/2007க்கு முன்னால பிறந்தவங்களா இருக்கணும். இந்த டேட்டுக்கு அப்புறம் பிறந்திருந்தீங்க அப்படின்னா நீங்க இந்த எக்ஸாமுக்கு அப்ளை பண்ண முடியாது. ஸோ எல்லா கேட்டகரியில இருக்கவங்களுக்குமே வந்து பாத்தீங்கன்னா இது வந்து காமன் தான். இந்த டேட்டுக்கு முன்னால பிறந்தவங்களா இருக்கணும். அதே மாதிரி நீங்க UR EWS கேட்டகரியில இருந்தீங்கன்னா 2/1/1992க்கு அப்புறம் பிறந்திருக்கணும். OBC கேட்டகரியில் இருந்தீங்கன்னா 2/1/1989க்கு அப்புறம் பிறந்திருக்கணும். SC ST கேட்டகரியில் இருந்தீங்கன்னா 2/1/1987க்கு அப்புறம் பிறந்தவங்களா இருக்கணும். இதுலயே நீங்க அந்தந்த கேட்டகரியில இருக்கக்கூடிய PWD கேண்டிடேட், அதாவது நீங்க வந்து ஒரு மாற்றுத்திறனாளியா இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இதுல கொடுத்திருக்கிறத விட 10 வயசு அதிகமா இருக்கலாம். இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க URல வர்றீங்க, ஏன்னா EWS கேட்டகரியில இருக்கீங்க, நீங்க ஒரு PWD கேண்டிடேட் அப்படின்னா
நீங்க வந்து 2/1/1982 அப்புறம் பிறந்திருந்தா கூட எலிஜிபிள் தான். அதே மாதிரி தான் இங்க வந்து பாத்தீங்கன்னா 79 அப்புறம் பிறந்திருந்தா எலிஜிபிள் ஓபிசியில வரக்கூடிய பிடபிள்யூடி. ஓகே, ஸோ பிடபிள்யூ கேண்டிடேட்டுக்கு வந்து பாத்தீங்கன்னா எக்ஸ்ட்ரா அந்தந்த கேட்டகரியில் இருக்கக்கூடிய ரிலாக்ஸேஷன் போக எக்ஸ்ட்ரா ஒரு 10 வயசு வந்து அதிகமா இருக்கலாம். ஓகே, ஸோ புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். இப்போ ஒவ்வொரு போஸ்ட்டுக்கும் எவ்வளவு வேகன்சி அப்படிங்கிறத வந்து பார்க்கலாம். இப்போ கமர்ஷியல் கம் டிக்கெட்ல இருக்கு வந்து பாத்தீங்கன்னா 2002 வேகன்சிஸ் இருக்குது, 2022 வேகன்சிஸ் இருக்குது. அக்கௌண்ட் கிளர்க் கம் டைபிஸ்டுக்கு வந்து 361 வேகன்சிஸ் இருக்குது. ஜூனியர் கிளர்க் கம் டைபிஸ்டுக்கு வந்து 990 வேகன்சிஸ் இருக்குது. ட்ரெயின்ஸ் கிளர்க்கு வந்து 72 வேகன்சி இருக்குது. இந்தியா ஃபுல்லா வந்து பாத்தீங்கன்னா 3445 வேகன்சிஸ் இப்போதைக்கு இருக்குது. இது கண்டிப்பா இன்க்ரீஸ் ஆகும். ஓகே, பட் இதுல வந்து உங்களுக்கு ஒவ்வொரு ஜோனா வந்து இருக்கும். ஓகே, நீங்க வந்து ஆர்ஆர்பி சென்னை, ஆர்ஆர்பி திருவனந்தபுரம், அந்த மாதிரி வந்து பாத்தீங்கன்னா இந்தியா ஃபுல்லா நிறைய ஆர்ஆர்பியா வந்து பிரிச்சு வச்சிருப்பாங்க. அதுல ஏதாச்சும் ஒரு ஆர்ஆர்பில தான் நீங்க வந்து அப்ளை பண்ண முடியும். அந்த ஆர்ஆர்பில எவ்வளவு வேகன்சி இருக்குதோ அதுக்கு தான் உங்களை கன்சிடர் பண்ணுவாங்க. எந்த ஆர்ஆர்பில நீங்க அப்ளை பண்றீங்களோ அங்கதான் உங்களுக்கு வந்து பெர்மனண்டா போஸ்டிங் இருக்கும். ஸோ அதனால நீங்க வந்து உங்களுக்கு அதிகமான வேகன்சி இருக்கக்கூடிய ஆர்ஆர்பியில் அப்ளை பண்ணனாலும் பண்ணலாம். இல்லைன்னா எனக்கு ஹோம் போஸ்டிங் வேணும், பெர்மனண்டா தமிழ்நாட்டில் எனக்கு போஸ்டிங் வேணும் அப்படிங்கிற மாதிரி நினைச்சீங்கன்னா நீங்க ஒன்னு ஆர்ஆர்பி சென்னையில அப்ளை பண்ணணும், இல்லைன்னா ஆர்ஆர்பி திருவனந்தபுரத்தில் அப்ளை பண்ணணும். ஆர்ஆர்பி சென்னையில அப்ளை பண்ணீங்க அப்படின்னா அது வந்து சென்னை, திருச்சி, சேலம் இந்த 3 டிவிஷன் வரும். ஓகே, அதே மாதிரி நீங்க வந்து ஆர்ஆர்பி திருவனந்தபுரத்தில் அப்ளை பண்ணீங்க அப்படின்னா மதுரை, பாலக்காடு, திருவனந்தபுரம் இந்த 3 டிவிஷனும் வரும். ஸோ இதுல மதுரை டிவிஷன் வருது அப்படின்னால நீங்க சவுத் சைட்ல இருக்கக்கூடிய டிஸ்ட்ரிக்ட்ல வந்து போஸ்டிங் வாங்கணும்னு நினைச்சீங்க அப்படின்னா திருவனந்தபுரம் ஆர்ஆர்பில அப்ளை பண்ணுங்க. சென்னை ஆர்ஆர்பில அப்ளை பண்ணீங்கன்னா இந்த சைட்ல இருக்கக்கூடிய டிஸ்ட்ரிக்ட்ல வந்து உங்களுக்கு போஸ்டிங் கிடைக்கும். ஓகே, ஸோ இப்போ ஆர்ஆர்பி சென்னைக்கு மட்டும் இருக்கக்கூடிய வேகன்சின்னு பாத்தீங்கன்னா டோட்டலா 194 வேகன்சிஸ். இதுல வந்து பாத்தீங்கன்னா ஒவ்வொரு போஸ்ட்டுக்கும் ஒவ்வொரு கேட்டகரிக்கும் எவ்வளவு வேகன்சி அப்படிங்கறத கொடுத்திருக்காங்க. அதே மாதிரி பிடபிள்யூ கேண்டிடேட்டுக்குமே எவ்வளவு வேகன்சி இருக்குது அப்படிங்கறதையுமே கொடுத்திருக்காங்க. ஓகே, நீங்க வந்து நம்பர் ஆஃப் வேகன்சிஸை வச்சு கட் ஆஃப் வந்து டிசைட் பண்ண வேண்டாம். இப்போ சென்னை ஆர்ஆர்பிலையோ திருவனந்தபுரம் ஆர்ஆர்பிலையோ வந்து பாத்தீங்கன்னா வேகன்சி கொஞ்சம் கம்மியா இருந்தாலுமே நார்த்ல கொஞ்சம் அதிகமான வேகன்சி இருக்கக்கூடிய ஆர்ஆர்பியை விட நம்மளுடைய கட் ஆஃப் வந்து கம்மியா இருக்கும். ஏன்னா நம்ம தமிழ்நாடு சைட்ல வந்து இது வரைக்கும் வந்து காம்படிஷன் ரொம்ப கம்மி தான். ஈவன் இங்க செலக்ட் ஆகிறதுமே வந்து பாத்தீங்கன்னா நார்த் இந்தியன்ஸ் தான் இங்க அப்ளை பண்ணி செலக்ட் ஆகிட்டு இருக்காங்க. அதை நம்ம கண்டிப்பா இந்த வருஷம் வந்து தடுக்கணும். ஓகே, இனிமேல் அவங்கள வந்து யோசிக்க வைக்கணும். நம்ம வந்து தமிழ்நாட்டுக்கு அப்ளை பண்ணாலும் அங்கேயுமே வந்து எல்லாருமே ப்ரிப்பேர் பண்றாங்க, அங்கேயுமே வந்து நம்மளை விட நல்லா ப்ரிப்பேர் பண்றாங்க, அங்கேயுமே நம்மளை விட அதிகமா மார்க் எடுக்கிறாங்க. அப்படிங்கக்கூடிய ஒரு சிச்சுவேஷன் வந்து நம்ம தான் உருவாக்கணும். ஓகே, ஸோ இது நம்மளுக்கான போஸ்ட் தான். திருவனந்தபுரம் அடுத்ததா வந்து சென்னை, இந்த ஆர்ஆர்பியில் இருக்கக்கூடிய போஸ்ட் வந்து 100% வந்து பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டுக்காரங்க கேரளாக்காரங்களால மட்டும்தான் வந்து ஃபில் ஆகணும். ஸோ அந்த மோட்டிவோட நீங்க வந்து ப்ரிப்பேர் பண்ணுங்க. இதை வந்து நீங்க நார்த் இந்தியனுக்கு வந்து விட்டு கொடுத்துறாதீங்க. ஓகே, ஸோ இப்போ அதே மாதிரி திருவனந்தபுரம் ஆர்ஆர்பியில் வந்து பாத்தீங்கன்னா 112 வேகன்சி இருக்குது. ஸோ இதுல நீங்க எந்த ஆர்ஆர்பியில் வேணாலும் அப்ளை பண்ணிக்கலாம். இதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா இந்தியா ஃபுல்லா ஒவ்வொரு ஆர்ஆர்பிலையும் எவ்வளவு வேகன்சிஸ் இருக்குது அப்படிங்கறது வந்து கொடுத்துருக்கேன். இப்போ இதுல வந்து பாத்தீங்கன்னா அகமதாபாத்ல 210 வேகன்சி இருக்குது. மும்பைல வந்து பாத்தீங்கன்னா 699 வேகன்சி இருக்குது. அதுக்காக நம்ம மும்பைல போய் அப்ளை பண்றோம் அப்படிங்கிற மாதிரி நீங்க பண்ணீங்கன்னா உங்களுக்கு பெர்மனண்டா அந்த மும்பை ஆர்ஆர்பியில் இருக்கக்கூடிய ஏரியால மட்டும்தான் போஸ்டிங் இருக்கும். அதே மாதிரி இங்க வந்து வேகன்சி அதிகமா இருக்கனால கட் ஆஃப் ரொம்ப கம்மியா இருக்கும் அப்படிங்கிற நீங்க நினைக்க வேண்டாம். கண்டிப்பா அங்கேயுமே வந்து வேகன்சி கட் ஆஃப் வந்து அதிகமா தான் இருக்கும். ஓகே, ஸோ புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். அதனால நீங்க வந்து தெளிவா யோசிச்சுட்டு உங்களுக்கு என்ன தேவையோ அந்த இடத்துல வந்து நீங்க அப்ளை பண்ணுங்க. தமிழ்நாட்டுல போஸ்டிங் வேணும் அப்படின்னா நீங்க வந்து சென்னை இல்லைன்னா திருவனந்தபுரம் இந்த ரெண்டுல ஏதாச்சும் ஒரு ஆர்ஆர்பிக்கு வந்து அப்ளை பண்ணுங்க. ஓகே, ஸோ புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். அடுத்ததா இதுக்கான குவாலிஃபிகேஷன் வந்து நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி 12th கம்ப்ளீட் பண்ணிக்கக்கூடிய எல்லாருமே எலிஜிபிள் தான். 12th நீங்க எந்த குரூப் வேணாலும் படிச்சிருக்கலாம். மினிமம் பாஸ் மார்க் எடுத்திருந்தா போதுமானது. டிப்ளமோ மட்டும் முடிச்சிருக்கீங்க, 12th முடிக்காம 10th முடிச்சுட்டு டிப்ளமோ முடிச்சிருக்கீங்கன்னா இதுக்கு நீங்க அப்ளை பண்ண முடியாது. ஓகே, கண்டிப்பா 12th முடிச்சிருக்கணும். 12th அப்புறம் நீங்க டிப்ளமோ படிச்சிருந்தாலோ 12th அப்புறம் நீங்க டிகிரி படிச்சிருந்தாலோ பிரச்சனை இல்லை, அப்ளை பண்ணலாம். மினிமம் 12th முடிச்சிருக்கணும். ஓகே, டிப்ளமோ முடிச்சவங்க இதுக்கு எலிஜிபிள் இல்லை அப்படின்னு சொல்லி நம்மளோட ஸ்டூடெண்ட் ஒருத்தர் ஆல்ரெடி இப்போ லாஸ்ட் டைம் வந்திருந்த என்டிபிசி எக்ஸாம்ல செலக்ட் ஆனவர் கொடுத்த ஃபீட்பேக் வச்சா நான் சொல்றேன். ஏன்னா அவர் வந்து டிப்ளமோ முடிச்சு டிகிரி முடிச்சவர். ஓகே, ஸோ அவர் வந்து 12th குவாலிஃபிகேஷன் இருக்கக்கூடிய போஸ்ட்டுக்கும் செலக்ட் ஆயிருந்தாரு. அதே மாதிரி கிராஜுவேஷன் லெவலில் இருக்கக்கூடிய போஸ்ட்டுக்கும் ஷார்ட் லிஸ்ட் ஆயிருந்தாரு. ஆனா அவரை வந்து பாத்தீங்கன்னா 12th முடிக்காத காரணத்தினால இந்த 12th லெவலில் இருக்கக்கூடிய போஸ்ட்டுக்கு அவரை கன்சிடர் பண்ணல, டிப்ளமோ முடிச்சிருந்த காரணத்தினால. ஓகே, 12th முடிக்காம டிப்ளமோ முடிச்சிருந்த காரணத்தினால. பட் அவர் வந்து கிராஜுவேஷன் லெவலில் இருக்கக்கூடிய போஸ்ட்ல செலக்ட் ஆயிட்டாரு. ஸோ அவர் சொன்ன ஃபீட்பேக் வச்சா நான் சொல்றேன். நீங்க வந்து டிப்ளமோ மட்டும்தான் முடிச்சிருக்கீங்க, 12th முடிக்கலன்னா இதுக்கு வந்து நீங்க அப்ளை பண்ணி ட்ரை பண்ணி பார்க்கலாம். அது 12th ஈக்குவலண்ட் தான் அப்படிங்கிற மாதிரி சர்டிபிகேட் ஏதாச்சும் வச்சு கூட நீங்க ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஆனா செலக்ட் பண்ணுவாங்களா இல்லையா அப்படிங்கிறது வந்து என்னால சொல்ல முடியாது. இப்போ இந்த ஒவ்வொரு போஸ்ட்டுக்கும் இன்ஹேன்ஸ் சேலரி அப்படின்னு பாத்தீங்கன்னா
இந்த 3 போஸ்ட்டுக்குமே மினிமம் 30,000க்கு மேல சேலரி இருக்கும் மினிமம். ஓகே, 40,000க்கு மேலேயுமே வந்து ஒவ்வொரு இடத்துல கிடைக்கும். பட் மினிமம் 30,000க்கு மேல சேலரி இருக்கும். கமர்ஷியல் கம் டிக்கெட்ல இருக்கிறது வந்து பாத்தீங்கன்னா 33,000க்கு மேல இருக்கும். ஓகே, ஸோ இதுவுமே வந்து மினிமம். இதை விட அதிகமாக தான் இருக்கும். ஸோ புரிஞ்சுக்க மாட்டேங்க. இன்ஹேண்ட் சேலரி உங்க கைக்கு மாசம் கிடைக்கக்கூடிய சம்பளத்தை தான் நான் சொல்லியிருக்கேன். ஒவ்வொரு வருஷமும் இந்த சேலரி வந்து இன்க்ரீஸ் ஆகும். ஓகே, அடுத்ததா வந்து பாத்தீங்கன்னா இந்த ஒவ்வொரு போஸ்ட்டுக்குமே வந்து மெடிக்கல் ஸ்டாண்டர்ட் வந்து கேட்டிருக்காங்க. இப்போ ட்ரெயின்ஸ் கிளர்க் போஸ்ட்டுக்கு வந்து நீங்க அப்ளை பண்ணணும் அப்படின்னா அதுக்கு வந்து A3 ஸ்டாண்டர்ட் இருக்கணும். A3 ஸ்டாண்டர்ட்னா நீங்க வந்து கண்ணாடி போட்டிருந்தாலும் எலிஜிபிள் தான். கண்ணாடி போட்டிருக்கிறப்போ இல்லைன்னா போடாதப்போ உங்களுடைய டிஸ்டன்ஸ் விஷன் வந்து பாத்தீங்கன்னா 6/9 வந்து இருக்கணும். நியர் விஷன் வந்து பாத்தீங்கன்னா 0.6 வந்து இருக்கணும். ஓகே, இதுவுமே வந்து கண்ணாடி போட்டிருக்கப்போ இருந்தாலும் போதுமானது. ஓகே, நீங்க ஸ்பெக்ஸ் யூஸ் பண்றவரா இருந்தாலும் இந்த போஸ்ட்டுக்கும் நீங்க அப்ளை பண்ணலாம். பட் இதுல வந்து உங்களுக்கு கலர் பிளைண்ட்னஸ் இருக்கக்கூடாது, பைனாகுலர் விஷன் இருக்கணும், நைட் பிளைண்ட்னஸ் வந்து இருக்கக்கூடாது. ஸோ இந்த மாதிரி ஒரு சில பாயிண்ட் வந்து செக் பண்றாங்க. ஓகே, மயோபிக் விஷன் இதெல்லாமே வந்து இருக்கணும். ஓகே, இதுல எதுவும் குறைபாடு இருந்தா நீங்க வந்து இந்த போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ணாதீங்க. நீங்க ஒரு அப்ளிகேஷன்ல எல்லா போஸ்ட்டுக்கும் அப்ளை பண்ணிடலாம். நீங்க எல்லாத்துக்கும் எலிஜிபிளா இருக்கீங்கன்னா அந்த 4 போஸ்ட்டுக்கும் சேர்த்து ஒரே அப்ளிகேஷன்லயே அப்ளை பண்ணிடலாம். அடுத்ததா கமர்ஷியல் கம் டிக்கெட்ல இருக்கு வந்து B2 ஸ்டாண்டர்ட் இருக்கணும். இதுக்கு வந்து பாத்தீங்கன்னா 6/9 6/12 ஒரு கண்ணில் 6/9 இன்னொரு கண்ணில் வந்து 6/12 வந்து இருக்கணும். இதுவுமே வந்து வித் ஆர் வித்வுட் கிளாஸஸ் தான். அதே மாதிரி நியர் விஷன் வந்து பாத்தீங்கன்னா 0.6 வந்து இருக்கணும். ஸோ இதுல வந்து கலர் பிளைண்ட்னஸ் இருந்தாலும் பிரச்சனை இல்லை, நைட் பிளைண்ட்னஸ் இருந்தாலும் பிரச்சனை இல்லை. ஓகே, ஸோ இதுக்கு அந்த மாதிரி எந்த ஒரு ரெக்யர்மெண்ட்டும் தேவையில்லை. அடுத்ததா அக்கௌண்ட் கிளர்க் கம் டைப்பிஸ்ட் இல்லைன்னா ஜூனியர் கிளர்க் கம் டைப்பிஸ்ட் இந்த 2 போஸ்ட்டுக்குமே வந்து C2 ஸ்டாண்டர்ட் இருக்கணும். இதுல ஒரு கண்ணில் மட்டும் 6/12 இருந்தா போதுமானது. ஒரு கண்ணில் உங்களுக்கு பார்வை இல்லைன்னா கூட பிரச்சனை இல்லை. ஓகே, பட் ஒரு கண்ணில் வந்து 6/12 மினிமம் இருக்கணும், 0.6 வந்து நியர் விஷன் மினிமம் இருக்கணும். இதுக்குமே நீங்க கண்ணாடி போட்டிருந்தாலும் எலிஜிபிள் தான். ஓகே, ஸோ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த ஸ்டாண்டர்ட் உங்களுக்கு இருக்குதா அப்படிங்கறத வந்து நீங்க உங்க ஊர் பக்கத்துல இருக்கக்கூடிய ஐ ஹாஸ்பிட்டல்ல போய் இதை ஸ்கிரீன்ஷாட் எடுத்துட்டு போய் கொடுத்தாலே அவங்களே செக் பண்ணி சொல்லிடுவாங்க இதுல உங்களுக்கு என்ன ஸ்டாண்டர்ட் இருக்குதுன்னு. இப்போ உங்களுக்கு A3 ஸ்டாண்டர்ட் இருக்குது அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு வந்து B2வும் C2வும் இருக்கும். அப்ப நீங்க 4 போஸ்ட்டுக்குமே அப்ளை பண்ணலாம். ஓகே, எனக்கு வந்து C2 மட்டும்தான் இருக்குதுன்னா நீங்க இந்த 2 போஸ்ட்டுக்கு தான் செலக்ட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. மற்ற 2 போஸ்ட்லயும் நீங்க அப்ளை பண்ணாலும் உங்களை செலக்ட் பண்ண போறது கிடையாது. அதே மாதிரி B2 ஸ்டாண்டர்ட் இருக்குதுன்னா நீங்க இந்த 3 போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ணலாம். இதுல நீங்க அப்ளை பண்ணாலும் உங்களை வந்து செலக்ட் பண்ண போறது கிடையாது. ஓகே, ஸோ புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். அடுத்ததா நீங்க வந்து இப்போ A3 ஸ்டாண்டர்ட்ல இருக்கக்கூடிய போஸ்ட்டுக்கு அப்ளை பண்றீங்க அப்படின்னா நீங்க லேசிக் சர்ஜரி பண்ணிருக்க கூடாது. வேற எந்த வித சர்ஜரியுமே நீங்க கண்ணுல பண்ணிருக்க கூடாது. அப்படி பண்ணியிருந்தா உங்களை வந்து A3 ஸ்டாண்டர்ட்ல உங்களுக்கு இப்போ இருந்தாலுமே உங்களை கன்சிடர் பண்ண மாட்டாங்க. ஓகே, அதே மாதிரி நீங்க PW கேண்டிடேட், அதாவது நீங்க ஒரு மாற்றுத்திறனாளியா இருந்தீங்க அப்படின்னா இந்த அப்ரிவேஷன் எல்லாத்தையும் பார்த்துக்கோங்க. அதாவது AAVனா ஆசிட் அட்டாக் விக்டிம், Bனா பிளைண்ட், BLனா போத் லெக்ஸ். ஓகே, நீங்க வீடியோ பாஸ் பண்ணிட்டு உங்களுடைய அந்த டிசேபிலிட்டிக்கான அப்ரிவேஷன் என்ன, அதை வந்து ஷார்ட்டா எப்படி கொடுத்துருக்காங்க அப்படிங்கறத வந்து நோட் பண்ணிக்கோங்க. ஓகே, ஐடினா இன்டெலெக்சுவல் டிசேபிலிட்டி. ஸோ நீங்க நோட் பண்ணிக்கோங்க. ஏன் சொன்ன அப்படின்னா நீங்க எந்தெந்த போஸ்ட்டுக்கு எலிஜிபிள் அப்படிங்கறத தெரிஞ்சுக்கிறதுக்காக தான். அதாவது இப்ப கமர்ஷியல் கம் டிக்கெட் கிளர்க்கு வந்து பாத்தீங்கன்னா VI கேட்டகரியில் இருக்கவங்க எலிஜிபிள் கிடையாது. HI கேட்டகரியில DHHல இருக்கவங்க எலிஜிபிள். LD கேட்டகரியில வந்து பாத்தீங்கன்னா இதுல இருக்கவங்க எல்லாருமே எலிஜிபிள். ஓகே, இந்த OA OL MW இதுல இருக்கவங்க எல்லாருமே எலிஜிபிள். ODல இருக்கவங்க எலிஜிபிள் கிடையாது. மல்டிபிள் டிசபிலிட்டிஸ் இருக்குது, இதுல 2-3 இது இருக்குது அப்படின்னாலுமே நீங்க எலிஜிபிள் தான். ஓகே, அந்த மாதிரி ஒவ்வொரு போஸ்ட்டுக்குமே வந்து PW கேண்டிடேட்ல எந்தெந்த கேட்டகரியில் இருக்கவங்க எலிஜிபிள் அப்படிங்கறத கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்க ஃபர்ஸ்ட் இதை பார்த்துட்டு நீங்க எந்த கேட்டகரியில் இருக்கீங்க அப்படிங்கிற நோட் பண்ணிட்டு இதுல எந்தெந்த போஸ்ட்டுக்குலாம் நீங்க எலிஜிபிளா இருக்கீங்க அப்படிங்கிறதையும் தெரிஞ்சுக்கோங்க. ஓகே, இப்போ இதுக்கான செலக்ஷன் ப்ராசஸ் வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஒரு கம்ப்யூட்டர் பேஸ்ட் டெஸ்ட் இருக்கும். அதாவது இது வந்து ஒரு ப்ரிலிம்ஸ் தான். இதுக்கு ஒரு கட் ஆஃப் வைப்பாங்க. அந்த கட் ஆஃப் கிளியர் பண்றவங்க தான் வந்து CPT2க்கு போவீங்க. ஓகே, பட் இந்த CPT1ல இருக்கக்கூடிய மார்க் வந்து ஃபைனல் செலக்ஷனுக்கு கன்சிடர் பண்ண மாட்டாங்க. CPT2ல நீங்க எவ்வளவு மார்க் எடுக்கிறீங்களோ அந்த மார்க்கை வச்சு அவங்களோட ஃபைனல் செலக்ஷன் இருக்கும். CPT1, 2 ரெண்டுக்குமே வந்து சேம் சிலபஸ் தான். பட் அந்த டைமிங் மட்டும் மாறும், நம்பர் ஆஃப் கொஸ்டின்ஸ் மட்டும் மாறும். அது என்ன அப்படிங்கறத நம்ம பார்க்கலாம். இப்போ CPT2ல நீங்க எடுக்கிற மார்க்கை வச்சு அவங்களோட ஃபைனல் செலக்ஷன் இருக்கும். அடுத்ததா ஒரு சில போஸ்ட்டுக்கு வந்து ஸ்கில் டெஸ்ட் இருக்கும். அது எந்தெந்த போஸ்ட்டுக்கு எப்படி இருக்கும் அப்படிங்கறத பார்க்கலாம். அடுத்தா எல்லா போஸ்ட்டுக்குமே வந்து டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன், மெடிக்கல் எக்ஸாம் இருக்கும். ஓகே, இதுல வந்து நீங்க குவாலிஃபை ஆனா போதும். ஓகே, ஸோ நீங்க செகண்ட் ஸ்டேஜ்ல அதாவது CPT2ல நல்ல மார்க் எடுத்திருக்கீங்க, ஸ்கில் டெஸ்ட் இருக்கக்கூடிய போஸ்ட்டுக்கெல்லாம் ஸ்கில் டெஸ்ட் நீங்க குவாலிஃபை ஆயிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பா உங்களுக்கு வந்து ஃபைனல் மெரிட் லிஸ்ட்ல நேம் வந்துடும். ஓகே, நீங்க வந்து செலக்ஷன் ஆயிருவீங்க. இப்போ கமர்ஷியல் கம் டிக்கெட்ல இருக்கிறது வந்து பாத்தீங்கன்னா CPT1, CPT2 இந்த 2 மட்டும்தான். அதுக்கு ஸ்கில் டெஸ்ட் எதுவும் கிடையாது. அக்கௌண்ட்ஸ் கிளர்க் கம் டைப்பிஸ்ட், அடுத்ததா ஜூனியர் கிளர்க் கம் டைப்பிஸ்ட் இந்த 2 போஸ்ட்டுக்குமே வந்து CPT1ம் எழுதணும், CPT2ம் எழுதணும். அடுத்ததா டைப்பிங் ஸ்கில் டெஸ்ட்டும் உண்டு. அது எப்படி இருக்கும் அப்படிங்கிறத நான் சொல்றேன்.
அதுக்கப்புறம் ட்ரெயின்ஸ் கிளர்க் போஸ்ட்டுக்கு வந்து பாத்தீங்கன்னா சிபிடி 1 சிபிடி 2 மட்டும்தான், அதுக்குமே வந்து ஸ்கில் டெஸ்ட் கிடையாது. ஓகே, இப்போ ஸ்கில் டெஸ்ட்னா என்னன்னா டைப்பிங் டெஸ்ட் தான். அதாவது நீங்க டைப் பண்ணணும், டைப்பிங் சர்டிபிகேட் வச்சிருக்கணும் அப்படிங்கிற மாதிரிலாம் அவசியம் இல்லை, டைப்பிங் கிளாஸ் போய் கத்துக்கிட்டு இருந்திருக்கணும் அப்படிங்கிற மாதிரி அவசியம் இல்லை. நீங்க இந்த சிபிடி 2 முடிஞ்சதுக்கு அப்புறம் கண்டிப்பா டைம் இருக்கும், மினிமம் 2 மாசமா டைம் கொடுப்பாங்க. அந்த டைம்ல வீட்டுல உட்காந்து உங்களுடைய லேப்டாப்லயோ கம்ப்யூட்டர்லயோ இல்லைன்னா மொபைல்லே கூட ஒரு கீபோர்டை கனெக்ட் பண்ணி பிராக்டிஸ் பண்ணாலே போதுமானது. உங்களால ஈஸியா இந்த ஸ்கில் டெஸ்ட்ல வந்து குவாலிஃபை ஆக முடியும். இதுக்கு மார்க் எல்லாம் கிடையாது, இதுல பாஸ் ஆனா போதுமானது. அதுல 30 வேர்ட்ஸ் பர் மினிட் இந்த ஸ்பீட்ல உங்களால வந்து டைப் பண்ண முடியும். இங்கிலீஷ்ல தான் டைப் பண்ணணும். 30 வேர்ட்ஸ் பர் மினிட் அப்படிங்கக்கூடிய ஸ்பீட்ல டைப் பண்ண முடிஞ்சா போதுமானது. கம்ப்யூட்டர்ல தான் பண்ண சொல்லுவாங்க. பட் நீங்க வந்து வீட்டுல வந்து எப்படினாலும் ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. அதே கீபோர்டு, அந்த கீபோர்ட்ல உங்களுக்கு வந்து இவ்வளவு ஸ்பீட்ல டைப் பண்ண முடிஞ்சா போதுமானது. இது வந்து நீங்க நல்லா ப்ராக்டிஸ் பண்ணீங்க அப்படின்னா 10-15 நாள்ல கொண்டு வர முடியும். இந்த ஸ்பீடை மிஸ்டேக்கே இல்லாம கொண்டு வர முடியும். அந்த அளவுக்கு இது கஷ்டம்லாம் கிடையாது. அதனால நீங்க டைப்பிங் டெஸ்ட்டை பத்தி ஒரி பண்ணிக்க வேண்டாம். இப்போ மெயின் வந்து என்னன்னு பாத்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் எல்லாருக்குமே மெயினானது வந்து சிபிடி 1 தான். இதுல குவாலிஃபை ஆனதான் நீங்க அடுத்த லெவலுக்கே போக முடியும். இப்ப சிபிடி 1ல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு 100 கொஸ்டின் கேட்பாங்க. அதுல ஜிகேல 40 கொஸ்டின், மேத்ஸ்ல 30 கொஸ்டின், ரீசனிங்ல 30 கொஸ்டின். டோட்டலா வந்து 90 நிமிஷம், 1.5 மணி நேரம் வந்து டைம் கொடுப்பாங்க. ஓகே, இதுல ஒரு கொஸ்டினை கரெக்டா அட்டன் பண்ணீங்க அப்படின்னா 1 மார்க், தப்பா அட்டன் பண்ணீங்க அப்படின்னா 0.33 மார்க் வந்து மைனஸ் ஆகும். எல்லா கொஸ்டினுமே மல்டிபிள் சாய்ஸ் கொஸ்டின்ஸ் தான். அதாவது ஒரு கொஸ்டின் கொடுத்து 4 ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. அந்த 4 ஆப்ஷன்ல எது கரெக்ட் அப்படிங்கறது வந்து நீங்க சூஸ் பண்ற மாதிரி இருக்கும். அது கம்ப்யூட்டர்ல வந்து நீங்க அட்டன் பண்ற மாதிரி இருக்கும். அதனாலதான் இதோட பேர் வந்து கம்ப்யூட்டர் பேஸ்ட் டெஸ்ட். ஓகே, அதுக்காக கம்ப்யூட்டர் கொஸ்டினா கேட்பாங்க அப்படிங்கிற மாதிரி கிடையாது. கொஸ்டின் எல்லாமே உங்களுக்கு வந்து இந்த சப்ஜெக்ட்ல இருந்தா இருக்கும், நீங்க கம்ப்யூட்டர்ல அட்டன் பண்ணுவீங்க, அதனால அந்த பேர் வச்சிருக்காங்க. ஓகே, சோ புரிஞ்சுக்கணும் நினைக்கிறேன். கொஸ்டின் எல்லாமே உங்களுக்கு தமிழ், இங்கிலீஷ் எல்லா லாங்குவேஜ்லயுமே இருக்கு. நீங்க தமிழ் மீடியம் ஸ்டூடெண்டா இருந்தாலும் நீங்க தமிழ் அட்டன் பண்ணிக்கலாம், இங்கிலீஷ் மீடியம் ஸ்டூடெண்டா இங்கிலீஷ்ல அட்டன் பண்ணிக்கலாம், மலையாளம், தெலுங்கு அந்த மாதிரி எல்லா லாங்குவேஜ்லயுமே வந்து அட்டன் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ இதுக்கான சிலபஸ் வந்து பாத்தீங்கன்னா இது அபிஷியல் நோட்டிபிகேஷன்ல கொடுத்திருந்தது. இதுல வந்து பாத்தீங்கன்னா இப்போ ரீசெண்டா வந்திருந்த அந்த கிராஜுவேஷன் லெவலுக்கு என்ன சிலபஸ் இருந்துச்சோ அதே சிலபஸ் தான். நீங்க ரெண்டுக்கும் அப்ளை பண்றீங்கன்னா ஒரே ப்ரிப்பரேஷன்ல ரெண்டுக்குமே வந்து ஒரே மாதிரி எக்ஸாம் தான் இருக்க போகுது. பட் எக்ஸாம் தனித்தனியா நடக்கும், ஒரே சிலபஸ் தான், ஒரே ப்ரிப்பரேஷன்ல வந்து நீங்க ரெண்டுக்குமே வந்து அட்டன் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ இதுல மேத்ஸ்னு எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா இதுல அரித்மெட்டிக், அட்வான்ஸ் மேத்ஸ் ரெண்டுமே உண்டு. ரீசனிங்ல வந்து நிறைய டாபிக்ஸ் இருக்குது, அது என்னென்ன அப்படிங்கறத வந்து நான் அடுத்தடுத்த ஸ்லைட்ல வந்து கொடுத்துருக்கேன். ஜிகே பொறுத்த வரைக்கும் இதுல வந்து எல்லாமே உண்டு. ஸ்டாட்டிக் ஜிகே, கரண்ட் அஃபேர்ஸ், அடுத்ததான் வந்து மற்ற எல்லா ஜிகே டாபிக்குமே உண்டு. ஓகே, இப்போ நான் என்னென்ன டாபிக்ல இருந்து கொஸ்டின் கேட்பாங்க அப்படிங்கறத கொடுத்துருக்கேன். இப்போ ரீசனிங் எடுத்துக்கிட்டீங்கன்னா சிலாகிசம், டைஸ், கோடிங், டீகோடிங், ஃபிகர் சீரிஸ், பசில், இந்த மாதிரி இவ்வளோ டாபிக்ஸ் இருக்குது. ஓகே, கண்டிப்பா நீங்க ஒரு ஃப்ரெஷரா இருந்தீங்கன்னா இந்த டாபிக் என்ன அப்படிங்கிறது உங்களுக்கு தெரிஞ்சிருக்காது. பட் இந்த எல்லா டாபிக்குமே நம்ம கோர்ஸ்ல தெளிவா டீச் பண்ணிருக்கோம். அந்த வீடியோ மட்டும் பார்த்தா போதுமானது. கண்டிப்பா உங்களால வந்து ரீசனிங்ல ஃபுல் மார்க் எடுக்க முடியும். ஒவ்வொரு டாபிக்குமே வந்து தனித்தனியா மினிமம் 3-4 வீடியோ வந்து கொடுத்துருக்கோம், அதை மட்டும் பார்த்தா போதுமானது. ஓகே, அதே மாதிரி மேத்ஸை பொறுத்த வரைக்கும் நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி அட்வான்ஸ் மேத்ஸ், அரித்மெட்டிக் ரெண்டுமே உண்டு. ஓகே, பர்சன்டேஜ், ப்ராஃபிட் அண்ட் லாஸ், டைம் அண்ட் டிஸ்டன்ஸ், ரேஷியோ, ஆவரேஜ், டைம் அண்ட் ஒர்க், சிம்பிள் இன்ட்ரெஸ்ட், காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட், சிம்பிளிஃபிகேஷன், நம்பர் சிஸ்டம், எல்சிஎம் அண்ட் HCF, மென்சுரேஷன், ஸ்டாட்டிஸ்டிக்ஸ், டேட்டா இன்டர்பிரேஷன், ட்ரிக்னாமெட்ரி, அல்ஜிப்ரா, ஜாமெட்ரி, ப்ராபபிலிட்டி, இந்த எல்லா டாபிக்குமே நம்ம கோர்ஸ்ல இதையுமே டீச் பண்ணிருக்கோம். ஓகே, தெளிவா டீச் பண்ணிருக்கோம், அதை மட்டும் பார்த்தா போதுமானது. கண்டிப்பா மேத்ஸ்லயும் உங்களால ஃபுல் மார்க் எடுக்க முடியும். அடுத்ததா ஜிகே பொறுத்த வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா இதுக்கு முன்னால எந்தெந்த டாபிக்ல இருந்து எவ்வளவு கொஸ்டின்ஸ் கேட்டிருந்தாங்க அப்படிங்கறத கொடுத்துருக்கேன். இதுல ஸ்டாட்டிக் ஜிகே, கரண்ட் அஃபேர்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். ஹிஸ்டரி, ஜியோகிராஃபி, பாலிட்டி, எக்கனாமிக்ஸ், பிசிக்ஸ், பயாலஜி, கெமிஸ்ட்ரி, கம்ப்யூட்டர் சயின்ஸ் எல்லா சப்ஜெக்ட்ல இருந்து கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க. இந்த எல்லா சப்ஜெக்ட்டுமே நம்ம கோர்ஸ்ல டீச் பண்ணிருக்கோம். ஓகே, இப்போ உங்களுக்கு மேத்ஸ் வந்து தமிழ்ல அரித்மெட்டிக் வந்து ஆல்மோஸ்ட் கம்ப்ளீட் பண்ணிட்டோம். அட்வான்ஸ் மேத்ஸ் வந்து கண்டிப்பா உங்களுக்கு தமிழ்ல கொடுத்தாலும் இங்கிலீஷ்ல கொடுத்தாலும் அந்த கான்செப்ட் புரிஞ்சாதான், ட்ரிக்னாமெட்ரினாலும் சரி, அல்ஜிப்ரானாலும் சரி, அதுல மேக்சிமம் ஈக்குவேஷன் மாதிரி தான் இருக்க போகுது. ஓகே, அதனால அதுவுமே கண்டிப்பா தமிழ்ல கொடுத்துருவோம். பட் இப்போதைக்கு வந்து அரித்மெட்டிக் வந்து தமிழ்ல கொடுத்துருக்கோம். தமிழ், இங்கிலீஷ் ரெண்டு லாங்குவேஜ்லயுமே நம்ம கோர்ஸ்ல அவைலபிளா இருக்குது. ஓகே, மெட்டீரியல் வந்து தமிழ், இங்கிலீஷ் ரெண்டுலயுமே இருக்கும். எக்ஸ்பிளனேஷன் தமிழ்ல மட்டும் தான் பண்ணிருக்கோம். அதே மாதிரி ரீசனிங்லயுமே வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு மேக்சிமம் டாபிக் வந்து நம்பர், லெட்டர், ஃபிகர் வச்சு தான் இருக்கும். அதுலயும் உங்களுக்கு லாங்குவேஜ் ப்ராப்ளம் வரப்போறது கிடையாது. நம்ம கோர்ஸ்ல இருக்கக்கூடிய வீடியோஸ் நீங்க எந்த மீடியம் ஸ்டூடெண்டா இருந்தாலும் பாத்துக்கலாம். ஓகே, அதே மாதிரி ஜிகேக்குமே வந்து இப்ப நம்ம தமிழ்ல நிறைய கண்டென்ட் கொடுத்துட்டு இருக்கோம். கரண்ட் அஃபேர் வந்து மந்த்லி கொடுக்குறோம், தமிழ்ல கொடுக்குறோம், தமிழ் இங்கிலீஷ் ரெண்டுலயுமே கொடுக்குறோம். ஸ்டாட்டிக் ஜிகேமே தமிழ் இங்கிலீஷ் ரெண்டுலயுமே தான் கொடுத்துருக்கோம். அதே மாதிரி ஹிஸ்டரி வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டோம். இப்ப பாலிட்டி டீச் பண்ணிட்டு இருக்கோம். நீங்க இந்த எக்ஸாமுக்கு படிக்க ஆரம்பிங்க. நீங்க ஒன்னா கம்ப்ளீட் பண்ண நாங்களுமே வந்து ஒன்னா தமிழ், இங்கிலீஷ் ரெண்டு லாங்குவேஜ்லயுமே நியூ கண்டென்ட் கொடுத்துருவோம். ஓகே, நீங்க அதை மட்டும் பார்த்தா போதுமானது. பட் இதுலயுமே வந்து பாத்தீங்கன்னா இங்கிலீஷ்ல மட்டும் இருக்கக்கூடிய கண்டென்ட் வித் தமிழ் எக்ஸ்பிளனேஷனோட 100% கம்ப்ளீட் ஆகி நம்மளோட கோர்ஸ்ல அவைலபிளா இருக்குது. அதை பார்க்கறதுனால நீங்க வந்து பாத்துக்கலாம்.
இல்லைன்னா நம்ம தமிழ்ல புதுசா அப்லோட் பண்ற வீடியோஸையும் பார்த்துக்கலாம். ஸோ நீங்க தமிழ் மீடியம் ஸ்டூடெண்டா இருந்தாலும் சரி, இங்கிலீஷ் மீடியம் ஸ்டூடெண்டா இருந்தாலும் சரி, நம்ம கோர்ஸ்ல 100% சிலபஸ் வந்து அவைலபிளா இருக்குது. அதை மட்டும் பார்த்தா போதுமானது. வேற எந்த புக்கையும் நீங்க வந்து ரெஃபர் பண்ண வேண்டாம். ப்ராக்டிஸ் பண்றதுக்கான நீங்க புக் வாங்கிக்கலாமே தவிர சிலபஸை கம்ப்ளீட் பண்றதுக்கு நம்ம கோர்ஸ் மட்டும் 100% போதுமானது. இப்போ CPT 2ல வந்து பாத்தீங்கன்னா சேம் சிலபஸ் தான். பட் இதுல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு 120 கொஸ்டின் கேட்பாங்க. அதே 90 நிமிஷம் தான் டைம் கொடுப்பாங்க. ஓகே. ஸோ நம்பர் ஆஃப் கொஸ்டின்ஸ் அதிகமாகுது, ஆனா டைம் வந்து பாத்தீங்கன்னா கம்மி. முன்னால வந்து பாத்தீங்கன்னா 100 கொஸ்டினுக்கு 90 நிமிஷம். ஆனா இப்போ வந்து பாத்தீங்கன்னா 120 கொஸ்டினுக்கு வந்து 90 நிமிஷம் தான் கொடுக்குறாங்க. ஸோ இது ஒரு ஆஸ்பெக்ட். இதுல கொஞ்சம் நீங்க வந்து நல்லா ப்ரிப்பேர் பண்ணாதான் முடியும், நல்லா ப்ராக்டிஸ் பண்ணாதான் உங்களால வந்து நிறைய கொஸ்டின் அட்டன் பண்ண முடியும். அதுக்கப்புறம் CPT 1 கம்பேர் பண்றப்ப CPT 2ல இன்னும் கொஞ்சம் டிஃபிகல்ட்டான கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. அதுக்காக ரொம்ப கஷ்டமா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி இல்லை, கிட்டத்தட்ட CPT 1 மாதிரியா தான் இருக்கும். ஒரு சில கொஸ்டின்ஸ் கொஞ்சம் டிஃபிகல்ட்டா கேட்பாங்க. இதுல GKல 50 கொஸ்டின், மேத்ஸ்ல 35 கொஸ்டின், ரீசனிங்ல 35 கொஸ்டின் கேட்பாங்க. இதுல ஒரு கொஸ்டினை கரெக்டா அட்டன் பண்ணா 1 மார்க், தப்பா அட்டன் பண்ணா 0.33 மார்க் வந்து மைனஸ் ஆகும். ஸோ நெகட்டிவ் மார்க் வந்து CPT 1 CPT 2 ரெண்டுலயுமே இருக்குது. நீங்க தெரியாத கொஸ்டினை வந்து இதுல ஸ்கிப் பண்ணிடணும், அட்டன் பண்ணக்கூடாது. இதுலயுமே உங்களுக்கு தமிழ், இங்கிலீஷ் எல்லா லாங்குவேஜ்லயுமே வந்து கொஸ்டின்ஸ் இருக்கும். ஓகே. இப்போ இதுக்கான சிலபஸ் கேட்டீங்க அப்படின்னா CPT 1க்கு என்ன சிலபஸ் இருந்துச்சோ அதே தான் CPT 2க்குமே. நீங்க புதுசா படிக்க வேண்டியது எதுவுமே கிடையாது. CPT 1க்கு நல்லா ப்ரிப்பேர் பண்ணீங்கன்னா அதுக்கப்புறம் மினிமம் ஒரு 4-5 மாசம் டைம் கொடுப்பாங்க. அந்த டைம்ல நீங்க வந்து பிராக்டிஸ் மட்டும் பண்ணாலே போதுமானது, புதுசா எதுவுமே படிக்க வேண்டாம். ஓகே. இப்போ இதுக்கு முன்னால இதே ரெக்ரூட்மெண்ட் வந்து பாத்தீங்கன்னா இதுக்கு முன்னால வர்றப்போ டோட்டலா வந்து இதுல வந்து உங்களுக்கு கிராஜுவேஷன், அண்டர் கிராஜுவேஷன் எல்லாமே சேர்ந்து ஒரே ரெக்ரூட்மெண்டா வந்துருந்துச்சு. அதுல வந்து மொத்தம் 35,000 வேகன்சிஸ் மேல இருந்துச்சு. அதுல சென்னை ஜோன்ல மட்டுமே, சென்னை RRBல மட்டுமே 2600 வேகன்சிஸ் இருந்துச்சு. அப்போ ஒவ்வொரு போஸ்ட்டுக்கும் எவ்வளவு கட் ஆஃப் இருந்துச்சு அப்படிங்கறத கொடுத்துருக்கேன். இது வந்து கிராஜுவேஷன், அண்டர் கிராஜுவேஷன் ரெண்டுலயுமே இருந்த போஸ்ட் எல்லாமே இதுல இருக்குது. ஓகே. சோ இதுல வந்து பாத்தீங்கன்னா இப்ப நீங்க UR அப்படின்னா வந்து இந்த வேகன்சிக்கே வந்து 87, 80, 75, 85, 84 இருந்திருக்கு. ஸோ இது வந்து பாத்தீங்கன்னா அவுட் ஆஃப் 100 தான். அவுட் ஆஃப் 100 வந்து CPT 1க்கு இவ்வளவு கட் ஆஃப் வச்சிருந்திருக்காங்க. ஸோ இப்போ வந்து பாத்தீங்கன்னா CPT 1க்கு வந்து வேகன்சி கம்மியா இருக்கனால கண்டிப்பா 90க்கு குறையிறதுக்கு சான்ஸ் ரொம்ப ரொம்ப கம்மி. நீங்க வந்து 95க்கு மேலேயே டார்கெட்டா வச்சுக்கலாம். அதாவது நீங்க மேத்ஸ்ல ஃபுல் மார்க் எடுத்தாகணும், ரீசனிங்ல ஃபுல் மார்க் எடுத்தாகணும், GKலயுமே 30ல இருந்து 35 வரைக்கும் வந்து நீங்க ஸ்கோர் பண்ணி ஆகணும். அப்படி பண்ணாதான் உங்களால வந்து இதுல குவாலிஃபை ஆக முடியும். ஸோ காம்படிஷன் ரொம்பவே ஹெவியா தான் இருக்கும். பட் அதுக்கு உங்களுக்கு டைம் இருக்குது. நீங்க தெளிவா ரெடி ஆனீங்க அப்படின்னா அந்த காம்படிஷன்ல உங்களாலையுமே வந்து ஜெயிச்சு முன்னால வர முடியும். ஓகே. ஸோ உங்களுக்கு டைம் இருக்குது, நீங்க வந்து ஹார்ட் ஒர்க் பண்ணா போதுமானது. இப்போ இந்த 95 மார்க்ஸ் மேல ஸ்கோர் பண்றதுக்கான ஸ்ட்ராட்டஜி என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸ்ட்ராட்டஜி ஒன்றும் பெருசாலாம் கிடையாது. நம்ம கோர்ஸ்ல நான் வந்து உங்களுக்கு டைம் டேபிள் கொடுத்துருக்கிறேன். அந்த டைம் டேபிளை அப்படியே ஃபாலோ பண்ணுங்க, ஆட்டோமேட்டிக்கா உங்களோட சிலபஸ் கம்ப்ளீட் ஆயிரும். அடுத்ததான் நான் வந்து உங்களுக்கு டெஸ்ட் சீரிஸுமே கொடுப்பேன். அந்த டெஸ்ட் சீரிஸை தெளிவா ஃபாலோ பண்ணுங்க, ரெகுலரா பண்ணிக்கிட்டே இருங்க. அடுத்ததா ப்ரீவியஸ் கொஸ்டின்ஸ் நிறைய ப்ராக்டிஸ் பண்ணுங்க. கண்டிப்பா உங்களால இதை வந்து அச்சீவ் பண்ண முடியும். SSC அளவுக்கு இதுல வந்து டஃபாலாம் இருக்காது, ஈஸியா தான் இருக்கும். ஓகே. இப்போ இதுல வந்து மேத்ஸுக்கு எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா மேத்ஸ், ரீசனிங் ரெண்டுக்குமே வந்து நம்ம கோர்ஸ்ல கொடுத்துருக்கக்கூடிய வீடியோஸ் 100% நீங்க எதையுமே ஸ்கிப் பண்ணாம பாத்துருங்க. அடுத்ததா ப்ரீவியஸ் கொஸ்டின்ஸ் வந்து ப்ராக்டிஸ் பண்ணுங்க, டெஸ்ட் சீரிஸ் நிறைய போட்டு பாருங்க. ப்ரீவியஸ் கொஸ்டின்ஸ் வந்து எந்த புக்ல ப்ராக்டிஸ் பண்ணணும் அப்படிங்கறத நான் சொல்றேன். GKவை பொறுத்த வரைக்கும் நம்ம கிட்ட வீடியோஸும் அவைலபிளா இருக்குது, அடுத்ததா புக்கும் அவைலபிளா இருக்குது. உங்களுக்கு புக் வேணா புக் வாங்கிக்கலாம், வீடியோ பார்க்கணும் வீடியோ பார்த்துக்கலாம், உங்களோட சாய்ஸ் தான். ஓகே. பட் ரெண்டுமே வந்து பாத்தீங்கன்னா தமிழ்லே இருக்குது. புக் வந்து தமிழ்ல மட்டும்தான் இருக்குது. வீடியோஸ் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு தமிழ், இங்கிலீஷ் ரெண்டு லாங்குவேஜ்லயுமே இருக்கும். அதாவது டீச் பண்றது தமிழ்ல பண்ணியிருந்தாலும் கண்டென்ட் வந்து உங்களுக்கு உள்ள இருக்கக்கூடிய அந்த PDF எல்லாமே வந்து இங்கிலீஷ்ல இருக்கும். ஓகே. இங்கிலீஷ், தமிழ் ரெண்டு லாங்குவேஜ்லயுமே இருக்கும். ஸோ நீங்க கோர்ஸ்ல இருக்கக்கூடிய வீடியோஸ் பார்த்தாலும் சரி, இல்லைன்னா புக் வாங்கி படிச்சாலும் சரி, ரெண்டையுமே வந்து தரவா கம்ப்ளீட் பண்ணிடுங்க. அதுலயுமே வந்து எதையுமே ஸ்கிப் பண்ணிடாதீங்க, உங்களுக்கு டைம் இருக்குது அப்படின்றனால. ஓகே. சயின்ஸுக்குமே வந்து நம்ம வீடியோஸ் வந்து கொடுத்துருக்கோம். சயின்ஸுக்கு புக்கு கொடுக்கல. நம்ம GK புக்ல வந்து சயின்ஸை தவிர ஹிஸ்டரி, பாலிட்டி, ஜியாகிரபி, எக்கனாமிக்ஸ் தான் இருக்கும். சயின்ஸுக்கு நம்ம கோர்ஸ்ல இருக்கக்கூடிய வீடியோஸ் பார்த்தாலே போதுமானது. ஓகே. அது ரயில்வேல ALP லெவல்ல இருக்கும். ஸோ அதனால இந்த எக்ஸாம்லாம் உங்களுக்கு வந்து ஈஸியா தான் இருக்கும். இப்போ நீங்க ஜாயின் பண்ண வேண்டிய கோர்ஸ் வந்து பாத்தீங்கன்னா ஆல் இன் ஒன் கோர்ஸ் தான். இதுக்கான ஃபீஸ் வந்து 1499. நீங்க ஒன் டைம் பே பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து 3 இயர்ஸ் வேலிடிட்டி உண்டு. ஸோ இந்த 3 இயர்ஸ் வேலிடிட்டியில இந்த ஒரு கோர்ஸை வந்து நீங்க 35க்கும் அதிகமான சென்ட்ரல் கவர்மெண்ட் எக்ஸாமை படிக்கிறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். அதாவது இதுல வந்து ரயில்வேல இருக்கக்கூடிய எல்லா எக்ஸாமுக்குமான சிலபஸும் அவைலபிளா இருக்குது. SSCல இருக்கக்கூடிய எல்லா எக்ஸாமுக்கான சிலபஸும் அவைலபிளா இருக்குது. அது போக CAPF, அக்னிவீர் இந்த மாதிரி மேக்சிமம் ஒரு 35ல இருந்து 40 எக்ஸாமுக்கான சிலபஸ் வந்து இந்த ஒரே கோர்ஸ்ல அவைலபிளா இருக்குது. ஸோ இதை மட்டும் நீங்க வந்து 3 வருஷத்துக்கு யூஸ் பண்ணிக்கலாம்.
இதுல நம்ம இது வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா 2000க்கு அதிகமான வீடியோஸ் PDF வந்து கொடுத்துருக்கோம். இந்த கோர்ஸ்ல படிச்சவங்க இது வரைக்கும் வந்து 1000க்கு அதிகமான பேர் வந்து செலக்ஷன் ஆயிருக்காங்க. அதனால இதை நீங்க நம்பி ஜாயின் பண்ணி நம்பி உங்களோட ப்ரிப்பரேஷன் வந்து கண்டினியூ பண்ணலாம். ஓகே, இப்போ ஒருவேளை புக் வேணும் அப்படின்னா நீங்க ஸ்ட்ராட்டஜிகே புக் வாங்கணும்னா 400 பே பண்ணணும். ஜிகே புக் வேணும் அப்படின்னா 550 வந்து பே பண்ணணும். இது ரெண்டுமே உங்களுக்கு வந்து ஹார்ட் காப்பியா உங்களோட அட்ரஸ்க்கே வந்து நாங்க அனுப்பிச்சு வச்சிருவோம். நீங்க கொடுக்குற அட்ரஸ்க்கு வந்து நாங்க அனுப்பிச்சு வச்சிருவோம். ஓகே, ஸோ உங்களுக்கு புக்கு கண்டிப்பா வாங்கணும்னு அவசியம் இல்லை. வீடியோவா பாக்குறதுக்கு பதிலாக புக்ல படிச்சா ஒரு சிலருக்கு வந்து பெட்டரா இருக்கும். அவங்க வந்து புக் வாங்கிக்கோங்க. மற்றபடி வீடியோவும் நம்ம கோர்ஸ்லயே அவைலபிளா இருக்குது. ஓகே, இப்போ கோர்ஸ்ல எப்படி ஜாயின் பண்ணலாம் அப்படிங்கறத பார்க்கலாம். இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷன்ல ஆண்ட்ராய்டு ஆப் iOS ஆப்க்கான லிங்க் வந்து நான் கொடுத்துருக்கேன். அதை நீங்க வந்து இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. இல்லைன்னா நீங்க பிளே ஸ்டோர்ல போய் கூட சந்துரு மேத்ஸ் சர்ச் பண்ணிலாம் நம்மளோட ஆப் வரும். அதை வந்து இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. ஒருவேளை உங்களுக்கு வெப்சைட் வேணும் அப்படின்னாலுமே வெப்சைட்டுக்கான லிங்க்குமே நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன். நீங்க iOS ஆப்போ இல்லை வெப்சைட்டோ யூஸ் பண்றீங்க அப்படின்னா இந்த ஆர்கனைசேஷன் கோடு தேவைப்படும். ஸோ நீங்க நம்ம ஆப்பை வந்து இன்ஸ்டால் பண்ணிட்டு லாகின் பண்ணிடுங்க. லாகின் பண்ணதுக்கு அப்புறம் அதுல வந்து பாத்தீங்கன்னா ஆல் இன் ஒன் கோர்ஸை ஓப்பன் பண்ணுங்க. ஆல் இன் ஒன் கோர்ஸ் ஓப்பன் பண்ணீங்கன்னா பை நவ் அப்படிங்கக்கூடிய ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணி வந்து நீங்க ஜாயின் பண்ணிக்கோங்க. ஓகே, டிஸ்கிரிப்ஷன்ல நம்மளோட கோர்ஸ்ல எப்படி ஜாயின் பண்ணலாம் அப்படிங்கக்கூடிய வீடியோவும் கொடுத்துருக்கேன். அதை பார்த்துட்டு நீங்க வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. ஓகே, ஸோ இப்போ நீங்க நம்ம கோர்ஸ்ல ஜாயின் பண்ணதுக்கு அப்புறம் ஆல் இன் ஒன் கோர்ஸ் ஓப்பன் பண்ணிட்டு கண்டென்ட் அப்படிங்கறத கிளிக் பண்ணீங்க அப்படின்னா நீங்க பே பண்ண அடுத்த செகண்ட் உங்களோட கோர்ஸ் ஆக்டிவேட் ஆயிரும். அதுல மேல இருக்கக்கூடிய கண்டென்ட் அப்படிங்கறத கிளிக் பண்ணீங்க அப்படின்னா நிறைய ஃபோல்டர் வரும். அதுல ரயில்வே எக்ஸாம் அப்படிங்கக்கூடிய ஃபோல்டர் ஓப்பன் பண்ணுங்க. அதுல RRB NTPC அப்படிங்கக்கூடிய ஃபோல்டர் ஓப்பன் பண்ணீங்கன்னா அதுல வந்து இந்த இடத்துல அந்த 120 days டைம் டேபிளுக்கான PDF அவைலபிளா இருக்கும். ஓகே, அதை நீங்க வந்து டவுன்லோட் பண்ணி பிரிண்ட் அவுட் எடுத்து வைக்கனாலும் வச்சுக்கோங்க. இல்லைன்னா அப்படியே கூட பார்க்கனாலும் பார்த்துக்கலாம். இப்போ இதுல வந்து உங்களுக்கு மேத்ஸுக்கு தனியா வீடியோஸ் இருக்கும், ரீசனிங்க்கு தனியா வீடியோ இருக்கும், ஜிகேக்கு தனியா வீடியோஸ் இருக்கும். ஸோ அதுல நீங்க நான் கொடுத்துருக்க டைம் டேபிள் படி ஃபாலோ பண்ணாலே போதுமானது. இதுல ரீசனிங்க்கு டெய்லி 1 மணி நேரம் நீங்க கொடுத்தாகணும், மேத்ஸுக்கு டெய்லி 1 மணி நேரம் கொடுத்தாகணும், ஸ்ட்ராட்டஜிக்கு வந்து டெய்லி 1 மணி நேரம் புக்கு படித்தாலும் சரி வீடியோ பார்த்தாலும் சரி. அதே மாதிரி ஜிகேக்கு வந்து நீங்க புக்கு படித்தாலும் சரி வீடியோ பார்த்தாலும் சரி 1.5 hours அதாவது 1.5 மணி நேரம் நீங்க வந்து கொடுத்தாகணும். கரண்ட் அஃபேர்ஸ்க்கு டெய்லி 1 மணி நேரம் கொடுத்தாகணும். ஸோ டோட்டலா வந்து பாத்தீங்கன்னா டெய்லி 5ல இருந்து 6 மணி நேரம் 120 நாள் கொடுத்தீங்க அப்படின்னா கன்ஃபார்மா உங்களால வந்து இதுல செலக்ட் ஆக முடியும். இப்போ நீங்க மேத்ஸ் நம்ம கோர்ஸ்ல பாக்குறீங்க அப்படின்னா 2 பேர் டீச் பண்ணிருப்போம். மேத்ஸ் பை சந்துரு சார், மேத்ஸ் பை மனோ சார் அப்படிங்கிற 2 இருக்கும். ஓகே, இப்போ அரித்மெட்டிக் அதாவது நீங்க வந்து அல்ஜீப்ரா, ட்ரிக்னாமெட்ரி, ஜாமெட்ரி இந்த 3 டாபிக் மட்டும் மனோ சாரோட வீடியோஸ் பார்த்துக்கோங்க. மற்ற எல்லாத்துக்குமே வந்து பாத்தீங்கன்னா சந்துரு சார் இருக்கக்கூடிய வீடியோஸ் பாருங்க. மனோ சார் எல்லாமே டீச் பண்ணிருக்காரு. உங்களுக்கு இவரோட அண்டர்ஸ்டாண்ட் ஆகுது அப்படின்னா நீங்க அவரோட கிளாஸஸே ஃபுல்லா பார்க்கலாம். நீங்க ஒரு பிகினரா இருக்கீங்க, தமிழ் மீடியம் ஸ்டூடெண்டா இருக்கீங்க, உங்களுக்கு தமிழ்லேயே கொஸ்டின் வச்சு டீச் பண்ணிருக்கணும் அப்படின்னு எக்ஸ்பெக்ட் பண்ணீங்க அப்படின்னா நீங்க சந்துரு சார் வீடியோஸ்ல அரித்மெட்டிக் ஃபுல்லா பாத்துருங்க. அட்வான்ஸ் மேத்ஸுமே நான் டீச் பண்ணுவேன். அது நீங்க வெயிட் பண்ண வேண்டாம் அப்படின்னு நினைச்சீங்க அப்படின்னா மனோ சார் ஆல்ரெடி வந்து அட்வான்ஸ் மேத்ஸ் கம்ப்ளீட் பண்ணிட்டாரு. அதை நீங்க பார்க்கணும்னா பாத்துக்கலாம். ஓகே, இப்போ டைம் டேபிள் பத்தி நம்ம நிறைய பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை. நான் 120 டேக்குமே கொடுத்துட்டேன். அதுல ஃபர்ஸ்ட் டேக்கு உள்ளதை மட்டும் நான் சொல்றேன். உங்களால வந்து மற்ற எல்லாத்தையுமே வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியும். இப்போ ஃபர்ஸ்ட் டேல வந்து பாத்தீங்கன்னா நீங்க நம்பர் சீரிஸ் டாபிக்ல அதாவது ரீசனிங் டாபிக் ஓப்பன் பண்ணீங்கன்னா நம்பர் சீரிஸ்னு ஒரு ஃபோல்டர் இருக்கும். அதுல டோட்டலா 5 வீடியோ இருக்கும். அதுல ஃபர்ஸ்ட் வீடியோ மட்டும் பாருங்க. அதே மாதிரி மேத்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா பர்சன்டேஜ் டாபிக் ஓப்பன் பண்ணீங்க அப்படின்னா அதுல வந்து டோட்டலா 12 வீடியோ இருக்கும். அதுல ஒரு வீடியோ மட்டும் பாருங்க ஃபர்ஸ்ட் டேல. ஜிகேல மாடர்ன் இந்தியால ஒரு வீடியோ பாருங்க, ஃபர்ஸ்ட் வீடியோ மட்டும் பாருங்க. ஸ்ட்ராட்டஜிக்கல டெம்பிள்ஸ் இன் இந்தியா அப்படிங்கக்கூடிய டாபிக்ல ஒரு வீடியோ, ஃபர்ஸ்ட் வீடியோ வந்து பாருங்க. இது போக கரண்ட் அஃபேர்ஸ் வந்து பாத்தீங்கன்னா ஜனவரி 2024 இருந்து இருக்கக்கூடிய கரண்ட் அஃபேர்ஸ் வீடியோ டெய்லி ஒரு வீடியோ அப்படிங்கிற மாதிரி வந்து பாத்துக்கிட்டே இருங்க. ஓகே, அதை நான் டைம் டேபிள்ல கொடுக்கல, பட் இது நீங்க கண்டிப்பா பண்ணணும். ஏன்னா கரண்ட் அஃபேர்ஸ்ல இருந்து 7-8 கொஸ்டின்ஸ் கேட்கறாங்க அப்படின்னு. ஸோ இதை பண்றதுக்கு உங்களுக்கு 6ல இருந்து 8 மணி நேரம் ஆகும். அந்த டைமை கொடுக்கறதுக்கு நீங்க ரெடியா இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பா 120 டேல உங்களுக்கு வந்து சிலபஸ் மேக்ஸிமம் கம்ப்ளீட் ஆயிடும். இந்த மாதிரி 120 நாள் என்ன ஃபாலோ பண்ணணும், எந்த மாதிரி நீங்க வந்து படிக்கணும் அப்படிங்கறத வந்து நான் இதுல கொடுத்துருக்கேன். 120 நாளுக்கு அப்புறம் உங்களுக்கு கண்டிப்பா டைம் இருக்கும். அந்த டைம்ல நீங்க என்ன பண்ணுங்க, சயின்ஸ் படிங்க. நான் டைம் டேபிள்ல சயின்ஸை வந்து இன்க்ளூட் பண்ணல. ஓகே, ஏன்னா நீங்க அந்த டைம்ல வந்து சயின்ஸ் வந்து படிங்க. ஏன்னா சயின்ஸ்ல வந்து கொஸ்டின்ஸ் கேட்கறாங்க. அடுத்ததா ஹிஸ்டரியில வந்து ஏன்ஷியன் ஹிஸ்டரின்னு ஒரு டாபிக் இருக்கும். அதை வந்து பாத்துக்கோங்க. ஸ்ட்ராட்டஜிக்கல நம்ம வந்து 120 டேல டெய்லி ஒரு வீடியோ கொடுத்திருந்தாலும் அதையும் தாண்டி இன்னும் வீடியோஸ் இருக்குது. அதை நீங்க வந்து அதுக்கப்புறம் வந்து பாத்துக்கோங்க. ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் வந்து நிறைய ப்ராக்டிஸ் பண்ணுங்க. மார்க் டெஸ்ட்டும் போட்டு பாருங்க. டெஸ்ட் சீரிஸ் நானே ப்ரொவைட் பண்றேன். அது வந்ததுக்கு அப்புறம் உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்றேன். அதுக்கப்புறம் நீங்க ஜாயின் பண்ணிக்கோங்க. ஓகே, ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் ப்ராக்டிஸ் பண்றதுக்கு வந்து இந்த புக் வாங்கிக்கோங்க. YCT அதாவது யூத் காம்படிஷன் டைம்ஸ் அப்படிங்கிறது அந்த புக்கோட நேம். இந்த புக்கை வாங்கி நீங்க வந்து ப்ராக்டிஸ் பண்ணுங்க. இதுல ஒவ்வொரு சப்ஜெக்ட்டுக்கும் தனித்தனியா இருக்குது. இது நீங்க வந்து ப்ராக்டிஸ் பண்றதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ இந்த எக்ஸாமுக்கு அப்ளை பண்றதுக்கு அப்ளிகேஷன் ஃபீஸ்ன்னு கேட்டீங்கன்னா நீங்க வந்து PW கேண்டிடேட்டாவோ இல்லைன்னா ஃபீமேல் கேண்டிடேட்டாவோ இல்லைன்னா டிரான்ஸ்ஜெண்டராவோ எக்ஸ் சர்வீஸ் மேனாவோ இல்லைன்னா SC STல இருக்கக்கூடிய மேல் ஃபீமேல் 2 பேருமே வந்து பாத்தீங்கன்னா 250 ரூபா வந்து பே பண்ணா போதுமானது.
ஓகே, நீங்க எந்த கேட்டகரியில் இருக்கக்கூடிய ஃபீமேல் கேண்டிடேட்டா இருந்தாலும் 250 ரூபா தான். எஸ்சி எஸ்டியில் இருக்கக்கூடிய மேல் ஃபீமேல் 2 பேருக்குமே வந்து 250 ரூபா தான். இந்த 250 ரூபாயுமே வந்து உங்களுக்கு ரீஃபண்ட் பண்ணிடுவாங்க. எப்ப பண்ணுவாங்கன்னா, நீங்க ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ் எக்ஸாம் எழுதுவீங்கல்ல, CPT 1 எழுதுவீங்கல்ல, அதுக்கப்புறம் வந்து எழுதினவங்களுக்கு வந்து ரீஃபண்ட் பண்ணுவாங்க. ஓகே, அதே மாதிரி நீங்க மற்ற கேட்டகரி இருக்கீங்க, யூஆர் இல்லைன்னா இடபிள்யூஎஸ் இல்லைன்னா ஓபிசி, இதுல இருக்கக்கூடிய மேல் கேண்டிடேட் மட்டும் 500 பே பண்ணணும். ஓகே, அதுலயுமே நீங்க CPT 1 அட்டன் பண்ணதுக்கு அப்புறம் 400 வந்து ரீஃபண்ட் பண்ணிடுவாங்க. ஸோ புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். அடுத்ததான் முக்கியமான பாயிண்ட் என்னன்னா, இதுக்கு அப்ளை பண்ற லாஸ்ட் டேட் வந்து 20/10/2024. இந்த டேட்டுக்கு முன்னால உங்களோட எல்லா டாக்குமெண்ட்ஸும் நீங்க வாங்கி வச்சிருக்கணும். நீங்க ஓபிசி சர்டிபிகேட்டோ, இடபிள்யூ சர்டிபிகேட்டோ, எஸ்சி எஸ்டி சர்டிபிகேட்டோ இந்த டேட்டுக்கு முன்னால வாங்கியிருக்கணும். இது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. ஓகே, ஸோ புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு தேவையான எல்லா இன்ஃபர்மேஷனும் இதில் நான் கொடுத்துருப்போம் நம்புறேன். கண்டிப்பா அடுத்து எப்படி அப்ளை பண்ணணும் அப்படிங்கக்கூடிய வீடியோ கொடுத்து அதை பார்த்துட்டு நீங்க வந்து பொறுமையா அப்ளை பண்ணுங்க. இது வரைக்கும் நம்ம சேனலை நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ.